உலகத்தில் இருக்கிற அத்தனை விஐபிஸையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? எஸ், பார்க்க முடியும். வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் எல்லா விஐபிஸும் கண்டிப்பாக ஆஜராயிருக்காங்க. வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மெழுகு செல மெழுகு செல அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக 90s கிட்ஸ் எல்லாருக்கும் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நியூயார்க்கில் இருக்கிற மேடம் துசாட்ஸ் அப்படின்ற மெழுகு மியூசியமுக்கு நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்மளோட ஆஸ்கார் அவார்டை நம்மளோட ஏஆர் ரஹ்மான் வாங்கியிருப்பார். ஸோ இன்றைக்கி நம்ம கையால் தொட்டிருக்கோம். நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதை விட முடியுமா? அங்கே இருக்கிற கடையில் ஒரு மாடல் அமெரிக்க சுதந்திர தேவி சிலை வச்சுருந்தாங்க. அங்கே எடுத்தது தான் இந்த பிக்சர்ஸ். சீரியஸாக சொல்லணுன்னா அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாச்சுவோட பேரும் எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அப்பா, சொல்லிகிட்டே இருக்கும்போதே மைக்கேல் ஜாக்சன் என்னை காப்பாற்றிட்டாரு. எங்கள் அம்மாவோட மைண்ட் வாய்ஸை பாருங்களேன். தம்பி, என்ன ஒரு ஆட்டம் போட்ட, இப்படி உன்னை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டாங்களேப்பா. ஃபுட்பால் சாம்பியன் மெஸ்ஸி. ஓகே, நானும் ரெடி விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு சூப்பர் போஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. டென்னிஸுக்காகவே பிறந்த வீனஸ் வில்லியம்ஸ். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகும்போது நம்ம ஊர் ஆட்களை பார்க்கும்போது நமக்கு வர்ற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. சச்சின். அந்த மேஜிக் ஹேண்ட்ஸுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குற மாதிரி எங்கள் அம்மா ஒரு சூப்பர் போஸ் கொடுத்துருக்காங்க. தார்கிட்டேருந்து அவரோட சுத்தியில் தூக்கிட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். பட் அது வரவே இல்லை அந்த இடத்துல விட்டு. அது இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால் அதை அவர்கிட்டே விட்டுட்டு வந்துட்டேன். அயன்மேன்கிட்டே என்னோடய பலம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுதான்னு சொல்லி ஆம்ஸை காட்டிக்கிட்டு இருக்கேன். மடோனாவை பார்த்துட்டு இந்த பாட்டை நம்ம எப்படி பாடாமல் இருக்கிறது? மடோனா பாடலானே, மும்பையின் மாடலானே, டயானா சாயலானே, அம்மனே. ஹலோ சியர் கேர்ள்ஸ், we are also ready to rock with you. ட்ரம்ப் ஆஃபீஸில் ட்ரம்ப் நிற்க நான் சேரில் உட்காந்து, மிஸ்டர் மோடிஜி, என்ன நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூட மாட்டேங்கிறீங்களாமே. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப்பு கூட எங்கள் அப்பா நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை. அவரை கஷ்டப்பட்டு சம்மதிக்க வச்சு இந்த ஃபோட்டோ எடுத்தோம். மரியாதை மனசில் இருந்தால் போதும். எவ்வளவு நேரம் தான் நிற்பீங்க? உட்காருங்க. சரி, அவர் உட்கார வரல, நம்மளால நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வாவ், அமெரிக்க முன்னாள் அதிபர்கள்